ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் த மிஸ்டிக் ட்ரம். இட்ஸ் ரிட்டன் பை கேப்ரியல் ஓக்கரா. ஸோ இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் போயம். ஸோ ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைவர்சிட்டியான கல்ச்சர்ஸ், எத்னிசிட்டி இருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய அந்த ஏன்ஷியன் கல்ச்சர் கூட எப்படி இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து இன்வால்வ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் ரைட்டர் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு. ஸோ ஆத்தர் பற்றி பார்க்கும்போது கேப்ரியல் ஓக்கரா. ஸோ இவர் 1921 2019 வரைக்கும் வந்த ஒரு நைஜீரியன் போயட் அண்ட் நாவலிஸ்ட். ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்னிஸ்ட் போயட் ஆஃப் ஆங்க்லோஃபோன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஃபேமஸான பெஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் நாவல்னு பார்க்கும்போது தி வாய்ஸ் 1964 வந்து பப்ளிஷ்ட் ஆகிருக்கு. இவருடைய அவார்ட் வின்னிங்கான போயட்ரின்னு பார்க்கும்போது த ஃபிஷர் மேன் இன்வொகேஷன் இது 1978 த ட்ரீமர் ஹிஸ் விஷன் இது 2009 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு போயமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கனுடைய தாட்ஸு, ரிலிஜியன், ஸோ அதுக்கப்புறம் அதோடைய இமேஜரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா நைஜீரியன் நீக்ரோஜிஸ்ட் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போயம்குள்ளே போகலாம். த மிஸ்டிக் ட்ரம். ஸோ மிஸ்டிக் ட்ரம் அப்படிங்கிறதுனா மிஸ்டீரியஸான, ஸோ ஏதோ ஒரு மாயையான ஒரு ட்ரம்முடைய சவுண்ட் வந்து ஒரு முழத்தோடைய சத்தம் எனக்குள்ளே வந்துட்டு ஒழிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த சவுண்டு கேட்ட உடனே ஃபிஷ்ஷஸ் டான்ஸ் இன் த ரிவர்ஸ் அண்ட் men and women danced on land. ஸோ அந்த சத்தம் எனக்கு கேட்ட உடனே ஸோ அங்கே இருந்த ரிவரில் இருந்தது ஃபிஷ்ஷஸ்லாம், மீன்கள்லாம் டான்ஸ் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் men and women's எல்லாம் இங்கே லேண்டில் டான்ஸ் பண்ணுறாங்க டு த ரிதம் ஆஃப் மை ட்ரம். ஸோ என்னுடைய அந்த ட்ரம் சத்தத்துக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்கே அந்த ட்ரம் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பல்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன். ஸோ அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு கல்ச்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கல்ச்சர்ஸ் வந்து அந்த கல்ச்சருடைய சவுண்டு கேட்ட உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸாக பார்க்கும்போது but standing behind a tree with leaves around her waist, she only smiled with a shake of her head. ஸோ இந்த சவுண்ட் கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேர்ள் நின்றுட்டுருக்காங்க. அந்த கேர்ளை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து இலைகளை வந்து கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க, அதாவது தலையை மட்டும் அசைச்சிக்கிட்டு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லைன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டில் மை ட்ரம் கண்டினியூ டு பீட். ஸோ அந்த ட்ரம்ஸோடைய சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அடிச்சுட்டே இருக்குது. ரிப்ளிங் த ஏர் வித் குயிக் அண்ட் டெம்போ கம்பல்லிங் த குயிக். அதாவது ஸோ அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா அந்த காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு ஸோ வேகமாக அவரால் எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ட்ரம்ஸ் வந்து சவுண்ட் அடிக்கிறாரு. அண்ட் த டெட் டு டான்ஸ் அண்ட் சிங் வித் தர் ஷேடோஸ். ஸோ இறந்து போனாங்க இல்லையா, அவங்க கூட எழுந்து வந்து இந்த சவுண்டுக்கு டான்ஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு பாடி இருக்காது இல்லையா, ஸோ அதனால் அவங்களுடைய ஷேடோஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதன் மூலமாக அவங்க டான்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸாவில் பட் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் a tree with leaves around her waist, she only smiled with a shake of her head. ஸோ இறந்தவங்களே டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ட்ரீ இருந்ததுலையே அதுக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் நின்றுட்டு, அதாவது அவங்க வேஸ்ட்டு ஃபுல்லாக இலைகளை கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா இடுப்பில், ஸோ அந்த கேர்ள் மட்டும் இன்னமும் ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. அந்த சவுண்டுக்கு ஜஸ்ட்டு வந்து அவங்க தலையை ஷேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லைனில் வந்து then the drum beat with the rhythm of the things of the ground and invoke the eye of the sky. அதாவது இப்போ அந்த சவுண்டுடைய ரிதம் வந்து அடிக்கும்போது அங்கே இருக்கிற திங்ஸ், அந்த கிரவுண்டில் இருக்கிற திங்ஸ்லாம் மேலே இருக்கு இல்லையா அந்த ஸ்கை, ஸோ இங்கே கீழே இருக்கிற கிரவுண்டுக்கு வந்து கண்கள் வந்து அந்த ஸ்கையை வந்து அழைக்குதான். அதுக்கப்புறம் சன்னு, மூணு, அந்த ரிவரில் இருக்கிற காட்ஸ் எல்லாரையும் வந்து இந்த கீழே இருக்கிற கிரவுண்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் மேலே இருக்கிற பொருட்களை கீழே வாங்க இந்த சவுண்டுக்கு டான்ஸ் பண்ணுங்கிற மாதிரி கூப்பிடுதுங்களாம். அண்ட் த ட்ரீஸ் பீன் டு டான்ஸ். ஸோ அந்த சவுண்ட்ஸுக்கு இங்கே இருக்கிற ட்ரீஸ் கூட டான்ஸ் பண்ணுதான். சன்னு, மூணு, அப்புறம் ரிவரில் இருக்கிற காட்ஸு எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் டேர்ன்டு men and men turned the fishes.
அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மென்னாக மாறுதான். மென்கள் அதாவது மக்கள்லாம் ஃபிஷ்ஷஸாக மாறுறாங்க. ஸோ உடனே இந்த சவுண்டுக்கு ஏற்ற உடனே இந்த திங்ஸ் அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மரம்லாம் வளரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து க்ரோ ஆகுறது ஜஸ்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவாஜி கணேசன் சாங்கில் வரும் இல்லையா, நான் அசைந்தால் உலகம் எல்லாம் அசையும்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டில் இன் பிட்வீனில் எதுவுமே அசையாமல் அப்படியே நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சவுண்டை கேட்டோடனே எதுவுமே அசையாமல் அப்படியே இந்த உலகத்தில் நின்றுட்டு இருக்கான். Okay, next stanza. But standing behind a tree with the leaves around her waist, she only smiled with a shake of her head. இதில் என்ன நடக்கு அதே தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அந்த கேர்ள் மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் அண்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணிக்கிட்டு தலை மட்டும் அசைஞ்சிக்கிட்டு அந்த ட்ரீக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸால் அந்த மிஸ்ட்ரி ட்ரம் இன் மை சைட் ஸ்டாப் டு பீட். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டு அடிச்சுட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அந்த ட்ரம்ஸோடைய சவுண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மென் பிகம் மென், ஃபிஷ்ஷஸ் பிகம் ஃபிஷ்ஷஸ். ஸோ மென்னெல்லாம் மறுபடியும் மென்னாக மாறிடுறாங்க, ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மறுபடியும் ஃபிஷ்ஷஸாக மாறிடுறாங்க. அண்ட் ட்ரீஸ், சன், மூன், ஸோ இதெல்லாம் வந்து மேலேருந்து தானே கீழே வந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலேருந்து வந்தாங்களோ அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த டெட் வென் டு கிரவுண்டு, இறந்தவங்களும் எழுந்து ஆடினாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இப்போது அவங்களுடைய கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ எதுவுமே அசையாமல் எதுவுமே வளராமல் இருந்துச்சு இல்லையா, அந்த திங்ஸ் பிகன் டு க்ரோ. இப்போ மறுபடியும் எல்லாம் அதோடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி வளர ஆரம்பிச்சிடுச்சிங்க, எல்லாம் அசைய ஆரம்பிச்சிடுச்சிங்க. அடுத்தது 8th and 9th stanzas பார்க்கும். ஒன் பிஹைண்ட் த ட்ரீ ஷி ஸ்டுட் வித் த ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் ஃப்ரம் ஹேர். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கேர்ள் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கேர்ளுக்கு அவங்களுடைய கால் அதாவது வித் ரூட்ஸ் ஸ்ப்ரவுட்டிங் ஃப்ரம் ஹேர் ஃபீட், அவங்களுடைய கால் பாதத்திலிருந்து வேர்கள் முளைக்க ஆரம்பிக்குது. அண்ட் லீவ்ஸ் க்ரோயிங் ஆன் ஹர் ஹெட், அவங்க தலையிலிருந்து இப்போது இலைகள் வந்து வளர ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்மோக் இஷ்யூஸ் ஃப்ரம் ஹர் நோஸ், அவங்களுடைய மூக்கிலிருந்து புகை வர ஆரம்பிக்குது. அண்ட் ஹர் லிப்ஸ் ஸ்பாட்டட் இன் ஹர் ஸ்மைல், அதுக்கப்புறம் அந்த லிப்ஸை யூஸ் பண்ணி அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேர்ன் கேவிட்டி பெல்ச்சிங் டார்க்னஸ். ஸோ அதை சிரிக்கும்போது ஒரு பெல்ட் சவுண்டு வருது. ஸோ அங்கே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனலாக தென் ஐ பேக்டு மை மிஸ்டேக் ட்ரம். ஸோ கடைசியாக ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ நேரம் ஒரு ட்ரம்ஸை அடிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு அண்ட் டேர்ன் அவே, நெவர் டு பீட் ஸோ அலவுட் எனிமோர். ஸோ டேர்ன் பண்ணி ரிட்டர்ன் போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பீட் சவுண்டை நான் கொடுக்கவே மாட்டேன், ஸோ இந்த அளவுக்கு வேகமாக மறுபடியும் இதை நான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த கேர்ள் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆமாம், ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ட்ரம்ஸோடைய சவுண்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன் கல்ச்சர். ஸோ இவருக்கு வந்து ஏன்ஷியன்ஸ் கல்ச்சர் வந்து வேணும். ஸோ அதனால் மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஏன்ஷியன்ஸ் கல்ச்சரை பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இவங்க கூட மிங்கிளே ஆக மாட்டாங்க தான். ஸோ அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அது இடத்துல நின்றுடுச்சு. ஸோ இப்போ அது வந்து வேர்கள் அவங்களுடைய அந்த பொண்ணு வந்து அந்த கேர்ள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ இப்போ அந்த கேர்ளுடைய கால்களில் வேர் முளைக்க ஆரம்பிக்குது, தலைகளில் வந்து இலைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கவே இருந்து ஸோ அதோடைய ரூட்ஸை வந்து ஸோ அந்த ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏன்ஷியன் கல்ச்சர்ஸை வந்துட்டு அங்கே ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ அங்கவே இருக்கிற அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை தான் எல்லாருமே விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஸோ அந்த மூக்கில் இருந்து அந்த ஸ்மோக் வரும் இல்லையா, ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல். ஸோ வந்து இதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் புகையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரால் நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்துட்டு ஸ்மோக் வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத. ஸோ மாடர்ன் கல்ச்சர் இதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். ஸோ ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத சிம்பாலைஸ்டாக வந்து ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.